الرحمن الرحيم. عن نبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال: جاءت امرأة إلى رسول الله صلى الله عليه وسلم فقالت: يا رسول الله، ذهب الرجال بحديثك فاجعل لنا من نفسك يوما نأتيك فيه تعلمنا مما علمكم الله. قال: اجتمعنا يوم كذا وكذا. فاجتمعنا فأتاهن رسول الله صلى الله عليه وسلم فعلمهن مما علمه الله. ثم قال: ما منكم من امرأة تقدم بين يديها من ولدها ثلاثة إلا كانوا لها حجابا من النار. الحديث. அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு பெண்மணி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் எல்லாம் உங்களிடத்திலே வருகின்றார்கள், உங்களுடைய செய்திகளை அவர்கள் கேட்கின்றார்கள். எனவே ஃபஜஅல் லனா மின் நஃப்ஸிக யௌமன் நஅதீக ஃபீஹி துஅல்லிமுனா மிம்மா அல்லமகுல்லாஹ். எங்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு நாளை ஏற்பாடு செய்யுங்கள். அந்த நாளில் அல்லாஹ் உங்களுக்கு எதை கற்றுத்தருகின்றானோ அதை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று அந்த பெண்மணி கூறினாள். அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், இஜ்தமஅன யௌம கதா வ கதா, இந்தந்த நாள்களில் நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள், உங்களுக்கு நான் அல்லாஹ் எதை என கற்றுக் கொடுத்தானோ அதை நான் கற்றுத்தருகின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்கள் எல்லாம் ஒரு நாளிலே ஒன்று கூடி இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், மா மின்கும் மின் இம்ரஅத்தின் துகத்திமு பைன யதைஹா மின் வலதிஹா ஸலாஸா இல்லா கானூ லஹா ஹிஜாபம் மினன் நார். உங்களில் யார் 3 குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த 3 குழந்தைகள் நீங்கள் மரணிப்பதற்கு முன்பே அந்த குழந்தைகள் எல்லாம் மரணித்து அவர்கள் நீங்கள் அனுப்பிவிட்டால் அந்த குழந்தைகள் உங்களுக்கு நரகத்தின் ஹிஜாபாக திரையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஃபகாலத் இம்ராத்துன், அதிலே ஒரு பெண்மணி கூறினாள், இஸ்னைனி வ இஸ்னைனி, 2 குழந்தைகள் இறந்து விட்டால் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஃபகால ரசூலுல்லாஹ் இஸ்னைனி வ இஸ்னைனி வ இஸ்னைன், 2 குழந்தைகள் இறந்து விட்டாலும் தான் என்று கூறினார்கள். இது முஸ்லிம்ல 5130வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அதாவது குழந்தைகள் இறந்ததற்காக வேண்டி நாம் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான செய்தியை நீங்கள் சொல்லி, இதுக்கு அடுத்த செய்தி அதான் வருது. ஒரு பெண்மணி வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த குழந்தைக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குழந்தைக்கு துஆ செய்கின்றேன், என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், எனது கரத்தால் 3 குழந்தைகளை நான் ஏற்கனவே அடக்கம் செய்து விட்டேன், எனவே இந்த குழந்தைக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்ற செய்தி வருகின்றது. ஆகையினால் ஒரு குழந்தை இறந்து விட்டால் அந்த பெற்றோர்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு சுப செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். குழந்தை இறந்ததற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை, அந்த குழந்தை நாளை நரகத்தின் தடுப்பாக உங்களுக்கு இருப்பார்கள், உங்களை நரகத்திலிருந்து செல்வதற்கு அவர்கள் திரையாக நிற்பார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அதே போல இந்த ஹதீஸிலே நிறைய செய்திகளை உள்ளடக்கி இருக்கின்றது. அது ஆண் குழந்தை பெண் குழந்தை என்பதெல்லாம் கிடையாது. குழந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தை உங்களுக்காக என்ன செய்யும், நாளைக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு அந்த குழந்தை காரணமாக இருக்கும் என்று. அதே போன்று இன்னொரு செய்தியில வருகின்றது, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வயமின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹதமம் மக்தியா என்று 19வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் எல்லாம் குறிப்பிடும் பொழுது நாளை நரகத்தை கடக்காமல் யாரும் செல்ல முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படி மட்டும் அவன் சத்தியம் செய்யாமல் இருந்திருந்தால் நரகத்தின் வாடையவே அவர்கள் நுகர மாட்டார்கள். யாரும் 2 குழந்தை அல்லது 3 குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தை தாங்கள் இறப்பதற்கு முன்பே அந்த குழந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தை இந்த பெற்றோர்கள் நரகத்தில் செல்வதற்கும் தடுக்கக்கூடிய ஒரு திரையாக இருப்பார்கள். ஆனால் எல்லோருமே நரகத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய விதி இருப்பதன் காரணமாக இவர்களும் நரகத்தை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பொறுமையை கையாள வேண்டும்.
ஒரு குழந்தை இறந்ததற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? மார்பிலும் தலையிலும் முகத்திலும் அடித்துக் கொண்டு படைத்த இறைவனவே என்ன செய்வது? திட்டுவது. அந்த இறைவன் உயிரை இருக்கக்கூடாதா? ஏன் குழந்தை உயிரைத்தான் எடுக்கணுமா? அந்த இறைவனுக்கு கண் இல்லையா? அந்த கடவுளுக்கு கண் இல்லையா என்றெல்லாம் படைத்த இறைவனவே என்ன செய்வார்கள்? திட்டுவார்கள். அப்படி ஒரு பெண்மணி என்ன செய்தார்? அடித்து கொண்டு கதறி அழுதார், என் குழந்தை இறந்து விட்டது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வழியாக செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பொறுமையை கையாளுங்கள். அப்பொழுது அந்த பெண்மணி, உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருந்தால் தெரியும் என்று சொன்னார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு கடந்ததற்கு பின்பு சஹாபாக்கள் அந்த பெண்மணியிடம் சொன்னார்கள், இந்த மாதிரி உன்னிடத்தில் சொன்னது யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க. உடனே அந்த பெண் பதறி அடித்துக் கொண்டு நபியிடத்தில் வந்து, அல்லாஹ்விடத்தில் என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் சொன்னீர், நீங்கள் தான் என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது, அஸ்ஸப்ரு, பொறுமை என்பது முதல் தடவையாக ஏற்பட வேண்டும். அப்ப குழந்தை இறந்ததற்காக நாம் என்ன செய்யக்கூடாது? பறித்து கொண்டானே, புடுங்கி கொண்டானே என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. அந்த குழந்தை நாளைக்கு நரகத்தில் செல்வதை விட்டு நம்மை தடுக்கக்கூடிய ஒரு பெரும் திரையாக இருக்கும் என்று நாம் பொறுமையை என்ன செய்ய வேண்டும்? கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட சுபச்செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த